ஏமா சீராக அமைந்திருக்கும் மாபெரும் தெய்வீகமான சபை. சபை என்பதாக மாற்றமும் அங்க பெரியவர்களும் என்ன சேலையை தூக்கி பாக்குற? இல்ல மல்ல புதுசா இருக்குது பாக்குறதுக்கு. அது இதாக பார்த்தேன், புதுசா இருக்குது பார்த்தேன். உனக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு? இல்ல கேக்குறேன். என்னது? நகல முகல நத்து பல்லா கிள்ள தெச்சி பேரா கிள்ள தாவார தலை ஒரு ஓரத்துல கியார தல தல மேல தண்ணி தண்ணி கொல்ல காதி வந்து அணைச்சிட்டா என்ன தோணு மனசுல தல தல மே வளந்த பொண்ணே தண்ணி கொல்லும் போதிலே காதி வந்து அணைச்சிட்டா என்ன தோணு மனசுல நகல முகல நத்து பல்லா கிள்ள தெச்சி பேரா கிள்ள தாவார தலை ஒரு ஓரத்துல கியார தல தல மே வளந்த பொண்ணே தண்ணி கொல்லும் போதிலே காதி வந்து அணைச்சிட்டா என்ன தோணு மனசுல இருந்தாலும் சீராக அமைந்திருக்கும் சரி மாபெரும் தெய்வீகமான சபை. சபை என்பதாக மாற்றமும் அங்கே பெரியவர்களும் சரி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமதருமை தாய்மார்கள் சிறியோர் பெரியோர் என யாவற்ற பேர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ராஜ சபைக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய மனம் கனிந்த வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இருந்தாலும் சரி இன்று எதற்காக நாடகம்? இதுக்கு இன்னைக்கு தூக்கம் வரலன்னு வச்சிருக்காங்க. கோமா இப்படி அரங்கோட் பண்ணி திரியற அப்படியே என்னையா பண்ணலாம்? ஆறு எதுக்காக வச்சிருக்காங்க? தூக்கம் வரல அதெல்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. சொல்லுடி. ஆஹா இன்னையா? சரி எதுக்கு? மாலா கோயில் ஆமா இருந்து செத்து தெய்வலோகம் சென்ற ஆமா இறைமண்டில் சேர்த்த தெய்வமான முன்னோர்கள் ஆமா அவருடைய நினைவு தினமாக மாலா கோயிலுக்காக நாடகத்தை சதுர்கூட்டி வைத்திருக்கிறார். வருடம் தவறாமல் நினைவாக நாடகத்தை சிறுதள்ளி பெருவெள்ளமாக சேர்ந்து பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீமகாபாரதம். பாரதம் என்பது 18 புராணம் 4 காண்டங்கள் சரி கொண்ட நாடகத்திலே இன்று வைத்திருக்கக்கூடியது அதாவது யுத்த பருவம். யுத்த காண்டம். ஆமா யுத்த காண்டம் யுத்த பருவம். சரி இந்த யுத்த பருவத்திலே இன்று 8ஆம் நாள் அரவான் அழுகுஜாசூரன் சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய அருமையான நாடகத்தை அவையோர் முன் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, நான் யார் வீட்டு பாப்பா, யாரை போட்டு என் கூட்டுக்காரர் தான். யார் வீட்டு பாப்பா? அடியே ஆயிரம் பின்னாடியிலே
என்ன இருமுறா? ஆம்பளைக்கு பேசினா அப்படிதான். பொம்பளைக்கு பேசினா வராது. சரி பேசு. அம்மாப்பா எப்படின்னா எப்படி எப்படி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமக்காக ஆமா. ஆளுக்கு 100 ரூபாய் அன்புடை வழங்கிய பேர் என்ன? என்ன உயிரினும் மேலான ஆமா. அன்பு நண்பராகிய ஆமா. யார் செங்கோட்டுவேல் அவர்கள். ஆமா. அவங்க மாமன் அவருடைய நம்ம ஊர் தான் ஓலப்பாளையம். சரி. ஆமா. செங்கோட்டுவேல் அண்ணன் அவர்களும் ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற வேடம் தவறாமல் படிக்கு மத்தாளக்காரரு கொள்ளல்காரரு ஜாலரக்காரரு அனைவற்ற பேர்களுக்குமே அதாவது நம்ம நடத்தக்கூடிய நாடகத்தை இந்த உலகம் எங்கும் ஒளிபரப்பக்கூடிய அருமை அண்ணராகப்பட்ட தனம் வீடியோஸ் அண்ணன் அவர்கள் நம்ம அனைவருக்குமே அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். உண்மை. அவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனம் கனிந்த வணக்கம், மனமார்ந்த நன்றி. வணக்கம். சொல்றேன் சொல்லுமா. பாடி போடின நல்லா இருக்காதாமா. ஏமா சொல்லுடி, டீ குடி வேணுமான்னு கேட்டேன். எனக்கு டீ எல்லாம் வேண்டாம், எடுத்துட்டு போவோம் டீ. என்னுடைய பெயர் என்ன? பால பருவமுள்ள சோழ குயிலை போல சோழகாட்டுல பொறுமையா சொல்லு தாயி. பால பருவமுள்ள சோழ குயில்கள் போல ஆமா ஆமா அன்னம் போல் நடந்து தம்பி மாதிரி ஓட்ட ஓடுறதா? இப்ப என்னதான் உனக்கு வேணுங்கற? அன்னம் போல நடந்தா தம்பி மாதிரி ஓட்டம் ஓடுறதாங்கற. அன்ன பறவையடி. ஓ, பறவையினுடைய பேர் அன்ன பறவை. அன்னம் போல் நடந்து அது எப்படி நடக்குது? எட்டு போடுக்கு நடக்குது இல்ல? ஏய், இப்படி நடக்குது. எவ்வளவு அழகா நடக்குது. அன்னம் போல நடந்து என்னுடைய பின்னே ஜடை கொழுங்க என்னுடைய பெயரோ அமிர்தவள்ளி. அமிர்தவள்ளி. ஆமா. அப்படி அமிர்தவள்ளியாக நான் இருந்தாலும் என் பொண்டாட்டி பேர் எக்குமல்லி. ஏறுமல்லி. அப்படி இருந்தாலும் என்னை 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசை வினாடி 3000 தோசை 3000 தோசை இல்ல, இட்லி பரோட்டா அதெல்லாம் வியாபாரமா? காலையில ஓட்ட கடையில் போய் வியாபாரம் வைக்கலாம். ஏய், இட்லி பரோட்டா 3000 தோசை இல்லையே. அண்ணா என்னப்பா விமர்சையா இருக்குது? மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. போராளே போராளே அடுத்த ரோடு கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்கிறாங்க. ஒட்டேரி ரோட்டு மேல படம் பார்க்க போனே ஒட்டேரி ரோட்டு மேல படம் பார்க்க போனே அந்த படம் முடிஞ்ச போலீஸ் அல்லோ. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. நடராஜ தியேட்டரில் நான் படம் பார்க்க போனேன். ராகமம்மா பால் ரவுட்ல வரணா கட்டினாப்ல. இது அவருக்கு மட்டும் தான் தெரியும். போக மாட்டேன். இது முக்கியமான ராகம். என்ன ராகம்? நடராஜ தியேட்டரில் படம் பார்க்க போனேன். அந்த இதய கனி கூட இருக்கும் நண்பர்க்கெல்லாம் அன்பு கனி. அந்த இதய கனி கூட இருக்கும் நண்பர்க்கெல்லாம் அன்பு கனி. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா. அபிராமி தேட்டர்ல நான் படம் பார்க்க போனேன். ஒரு சாரி பச்சி கிடைக்கிற அபிராமி தேட்டர்ல நான் படம் பார்க்க போனேன். அந்த பல்லாண்டு
கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா தம்பியை கட்டிக்க சம்மதமா மாமனை கட்டிக்க சம்மதமா தாத்தாவை கட்டிக்க சம்மதமா யாரையும் கட்டி சம்மதம் இல்லை. வா. ஆமாப்பா. இருந்தாலும் சரிம்மா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? யார் தெரியுமா? யாரும்மா அது? என்னுடைய தந்தை யாரோ? யார் அவரு? யாரு தந்தையார் பேர் யார் அவரு? அதிவீர மகாராஜன். அதிவீர மகாராஜா. ஆமா. சரி. என்னுடைய தாயாரோ அதிமுகி. அதிமுகி. நான் மகளாக அமிர்தவல்லி நான் பிறந்தேன். அப்படி. இல்லாத உங்களுக்கு அப்படி? அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மகளாக பிறந்து நான் மாலை மலை முடித்த என்னுடைய மாலையிட்ட மன்னவர் பேர் என்ன? கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு வீட்டுக்காரன்? புருஷன் யாருன்னு கேக்குறேன். அவன் இவனு கேட்ட 2 காலம் வச்சு விடுவேன். அது என்ன மாலை முடித்த மன்னன். ஆட்டையே பின்னாடி என்ன இருக்குது? வெறும் வத்த போச்சு. உனக்கு மட்டும் பெருசாவே இருக்குது. குந்தாணி மாதிரி பெருசா இருந்தா என்ன பண்ணுவேன்?
சொல்லு புருஷன் ஓய் ஏ நாளைக்கு ஏரி வேலை லீவ் விட்டாங்க எந்த வீட்டுக்கு போறேன் 4 நாளைக்கு சரி ஆமாம்மா ஓ என்னை மாலை முடித்த என்னுடைய கணவரோ முன்னூத்தி மங்கலத்தை ஆளக்கூடிய அழுபுஜா சோழன். அவருக்கு நான் மனைவியாக வாய்த்தேன். இருந்தாலும் கணவரை சந்திக்கணும். சரி புறப்படு.